ஹாய் கைஸ், இன்னைக்கு நீங்க வீட்ல இருந்தபடியே இந்த செகண்ட் வந்து பல உயிர்களுக்கு உங்களால உதவி பண்ண முடியும். எப்படின்னா நீங்க பண்ற ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா இந்த வாயிலா ஜீவன்களை நம்ம ஈஸியா காப்பாத்தலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற என்ன எங்கேயோ இருக்க ஒரு கம்பெனி வந்துட்டு நம்மளோட நிறைய காசு வந்து பே பண்ண நம்மளோட சாப்பாட்டுக்கே வந்துட்டு தேவைப்படுறது ஒரே ஒண்ணுதான் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன். இந்த வாயிலா ஜீவன்களை வந்து ஒரு திருப்பி இந்த ஜீவன்களை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு பலனும் இல்லைன்றதுனால ரோட்ல வந்து தேடி அவங்க பிறந்த அந்த யூடியூப் சேனல்ல வந்து அவங்கள அந்த உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ஹியூமன்ஸ்க்கு வந்து இவ்வளவு இருக்கு. நம்மளோட லைஃப் ஸ்பேன் நம்மளே குறைச்சிக்கிட்டோம். நம்மளோட ஆடம்பரத்துக்காகவும் நம்மளோட கண்டுபிடிப்புகள் ஒரு ஒர்க்குக்கு எல்லாத்துனாலையும் தான் நம்ம லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருக்கு. நம்ம இயற்கையை வெறுத்து மண்ணை வெறுத்து மலையை வெறுத்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கி இன்னைக்கு வந்து ஒரு செட்டிங் வச்சிருக்காங்க. என்ன செட்டிங்ஸ் வச்சிருக்காங்கன்னா இல்லாத ஒரு டெம்பரரியான ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. விதவிதமான நாய்களே வந்து பெர்மனன்ட் இல்ல. 10 நாயை மட்டும் தான் பெர்மனன்ட். அவங்க உயிர்கள் மட்டும் தான் பெர்மனன்ட். அதை தான் நம்ம காக்க வேண்டிய கணக்குல சம்பாதிக்கலாம். பொறுப்பு நீங்க இன்னைக்கு என்னென்னத்தையோ காப்பாத்திட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணுங்க இப்படிலாம் ட்ரெஸ் போடுறாங்க அப்படிலாம் ட்ரெஸ் போடுறாங்கன்னு வந்து சொல்றீங்களே தவிர அதுக்கு தான் பல லட்சக்கணக்கான எல்லாமே பண்றாங்க. யாருக்கு பண்றாங்க? நம்மளோட கண்ட்ரி பிரீடுங்க ஸ்ட்ரே டாக்ஸ் பேசினாலும் இங்க வந்து டாக்ஸ்ன்றது கமெண்ட்ஸ் நம்மளால கிடைக்கிறதே இல்ல. நல்ல யோசிங்க. இது வந்து நம்மளோட நாட்டு நாய்ங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா யாராவது உதவ மாட்டோம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சோறு இல்லாம ஒரு வேளை கூட பாருங்க. என்னென்ன வாயிலாஜீங்க மதியம் சாப்பாடு காலையில சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கண்ணால உணர்ந்து வாயிலா ஜீவன்களுக்கு வீடு கொடுத்து அந்த வாயிலாஜீவன்களுக்கு தண்ணீர் பந்தல் உதவி பண்றாங்க. அங்க மனுஷன் மில்லியன் எந்த மனுஷனும் தண்ணீர் பந்தல யூஸ் பண்ணி கிடைச்சது. நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு உதவி கேட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒரு உதவி கேட்கறாங்க. அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இது ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம வீட்டுல போய் தண்ணி ஒரு மினரல் ஸ்டாண்டர்ட் இப்படிதான் எல்லாமே பண்றாங்களே தவிர இந்த வாயிலா ஜீவன்களுக்கு யாராவது ஒரு பல மடங்கு வந்துட்டு ஒரு இடத்துல தண்ணியாவது வச்சிருப்பீங்களா? என்னால பண்ணுவாங்க. 35 நாயை நான் வளர்க்குறேன். உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்றதோட